சவுண்ட் கேக்குது இல்ல? கேக்குது சார். உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, நீங்க மைக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேசுறாங்க. உங்களோட மைக் ஆஃப்ல. ஓ, கேக்குது சார். கடைசியா என்ன நிப்பாட்டிக்கிறோம்? லாஸ்டா இதுல நிப்பாட்டிக்கிறோம். கடைசி கடைசி அப்படின்னா ஓதக்கொல இப்படி ஒரு ஃப்ளோல இப்படி ஓதுறாண்டு. எப்படியெல்லாம் ஓதுனா ஃப்ளோ இல்லாம போகும். Flow எப்படி ஓதுனா ஃப்ளோ அஹ், ஓதலாம், அல்லது எப்படி ஓதுனா நாங்க இல்லாம போகுமா? அஹ், நாங்க ம், ஒரு ஒரு எழுத்து ஓதுறேன்டா அந்த எழுத்துல வாயால ஓதக்கோல அந்த எழுத்த கண்ணால பாக்குறது. பார்த்தால் ஃப்ளோ ஓதலாம் அப்படியா? ஃப்ளோ ஓதுறாங்கல்ல அப்படின்னா திக்கும் கொஞ்சம். திக்குமா, அது சொல்லுமா. மற்றது இப்போ ஓ, கண் வாய் வந்து இங்க அஹ், ஒரு வசனத்துல ஃபர்ஸ்ட் கொட்டிதுன்னா கண் அது முந்தி முந்தி போறது. இல்லைங்களா அப்படின்னா? அஹ், அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்டா இப்ப அல்ஹம்துன்னு வாய் ஒதுக்கல, ஆலமீனுக்கு கண் வெரி ரீட் குட், பண்ணிட்டு வெரி போயிட்டு. குட். மற்றது வந்து ம். கேப் கூட அப்படின்னா கேப் கூட ஓதிட்டுக்கொள்ள கண்ணும் வாய்க்கும் கண்ணுக்கும் வாய்க்கும் இடையில கேப் இடைக்கிட கூடுறது. வெரி குட், வெரி குட். இன்னும் உண்டு எப்படியா ஒரு நாளே. ஓ, ம். மற்றது ஃபாஸ்ட் குறையிறது. அது எப்படி அது? அஹ், அப்படின்னா இப்ப நாங்க வாயால ஒதுக்கிட்ட கண் கண்ட ஃபாஸ்ட் குறையிறது. இல்லாட்டி கண்ணால ரீட் பண்ணிட்டு போக்கல வாயிட ஃபாஸ்ட் குறையிறது. சரியா சொல்லுங்க, சரியா சொல்லுங்க இல்ல. இப்ப கண்ணால ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கிற டைம் வாய் கொஞ்சம் திக்கப்பட்டு அப்படின்னா கொஞ்சம் வாயிட ஓதுற ஃப்ளோ கொஞ்சம் குறையிற. அப்படி சரியா சொல்லுங்க. முதல்ல சொன்னீங்க ஓகே, ரெண்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணி கொள்றது. சரியா? அடுத்து சொன்னீங்க கெப் கூட்டுறது. அதுவும் சரி. ஓ, மூணாவது என்ன சொன்னீங்க? சொல்லுங்க பாப்போம். வாய் கண் வந்து வாய முந்துறது. கண் வந்து பாய முந்திரது மூணாவது. முதலாவது ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்றது, ரெண்டாவது கெப் கூட்டுறது, மூணாவது கண் வந்து வாய முந்திரது. நாலாவது என்ன? ஓதிட்டிக்கால ஃபாஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சு போறது, கண்ணை விட வாய் கொஞ்சம் ஸ்லோ ஆகுறது, இல்லாட்டி வாயை விட கண் கொஞ்சம் ஸ்லோ ஆகுறது. அப்படி சொன்னா நான் ரெண்டு. நாலாவது நீங்க இப்படி ஒண்ணு சொன்னீங்களா, கண்ட ஃபாஸ்ட்டுக்கு வாயால ஓதுறது சொன்னீங்களா? இல்ல.
அதான் நாலாவது. கண்ட ஃபாஸ்ட்டுக்கு நாங்க வாயால ஓத ரெடி ஆகினோம் என்றால் என்ன நடக்கும்? ஒழுங்கா ஓதாம பர வச்சு பேசும். பரபரன்னு போகும். அதான் நாலாவது. ஓ, சரி, ஓகே. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எங்களோட புதிய சாப்டர், மிக முக்கியமான சாப்டர். 13 சாப்டர்களை கொண்ட குர்ஆனுடைய எழுத்துக்களை டார்கெட் பண்ணி நாங்கள் வசனங்களாக ஓதி பழக போகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் படித்த 4 பகுதியும் நாங்கள் குர்ஆனை ஓதுறதுக்கான எங்கள்கிட்ட கீஸ், ஓப்பன் த டோர். இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். சரியா? நாங்கள் இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ டோருக்குள்ள நாங்கள் போகணும்னா இது இப்போ எங்களுக்கு டோர் க்ளீன் ஆகிக்கணும். திருப்பி லொக் ஆகிடப்படாது. எப்போ திருப்பி லொக் ஆகும்? திறந்த டோர் எப்படி லொக் ஆகும் சொல்லுங்க பாபம். நாங்க சட்டங்களை மறந்து ஓதினா. திருப்பி நீங்க மறந்தீங்கன்னா திருப்பி லொக் ஆயிடும். சரி, கொஞ்சம் நீங்க வரேன். சரி, அதுல முதலாவது எழுத்துக்கு நாங்க வரோம். இதுல பாருங்க, மொத்தம் 13 சாப்டருக்கு முதலாவது எத்தனை சாப்டர்? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எத்தனை எழுத்துக்கள்? 2. 2. எதெல்லாம்? அலிஃப், ஐன். ம், அலிஃப், ஓ, ஐன், ரெண்டு மிக்குது. ஐ, நாங்க முதலாவது எழுத்துக்கு வரோம். அலிஃப் என்ற எழுத்து. அலிஃப் என்ற எழுத்தை நாங்க குர்ஆன்ல ஓதுற சந்தர்ப்பத்தில் இந்த மிக கவனமாயிக்கணும். இந்த எழுத்தை உச்சரிச்சு ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில், உச்சரிக்கிறது மட்டுமல்ல, எழுத்து மட்டும் ஆபா தான் உச்சரிக்கிற ஒன்று இல்லை. குர்ஆனை ஓதுற சந்தர்ப்பத்தில் அந்த எழுத்தை நாங்க ஓதுற நேரம் சில விஷயங்களை கவனிக்கணும். சரியா? முதலாவது என்று உச்சரிக்கிற நேரம் நாவை தூக்கப்படாது. நாவினுடைய துண்டுகளை தூக்கப்படாது. நாவை எப்பயும் பணிதான் தான் வைக்கணும். அ என்று பணிவா வைக்கணும் முதலாவது. சரியா? நாவை என்ன செய்யக்கூடாது? சரி. பனி எடுக்க சரி உயர்த்த கூடாது. சரிங்களா? பாத்தீங்க, இப்பவே மறந்துட்டீங்க. இப்பவே தலையில மாத்திட்டீங்க. ஒசக்கோணும், ஒசத்தணும். சரி, பணிய வச்சுக்கொள்ளணும். ரெண்டாவது, இந்த எழுத்தை எங்கட தொண்டையிட நல்லாவே ஃப்ரண்ட் ஏரியால முன்பகுதியில இருந்து எழுத்தை உச்சரிக்கணும். அ என்று சொல்லி தொண்டையினுடைய நல்லாவே முன்பகுதியிலிருந்து இந்த எழுத்தை உச்சரிக்கணும். பின்னுக்கு பிதிரக்கூடாது. ஓ, சரியா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, சவுண்ட் என்று போகக்கூடாது. எங்க போகணும்? சரிவாக கீழ் நோக்கி வரணும். அ சரிவாக கீழ் நோக்கி வரணும். அ இது மூன்றாவது. சரியா? ஓ, நாலாவது, நாலாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால், அந்த என்று உச்சரிக்கிறதுக்கு முன்னால ஒரு எழுத்து வரும் தானே? அ இ உ என்றதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து ஓ, வரும் தானே? அந்த ஓ, எழுத்துல இருந்து அலிஃப மிக தெளிவாக பிரிச்சு ஓதணும். ஓ, மிக தெளிவாக பிரிச்சோதனை. பிரிச்சு எடுத்து ஓதணும். சரி, இதான் இதுல முக்கியமான விஷயங்கள். நாங்க இப்ப அலிஃபினுடைய முக்கியமான சில வசனங்களை பார்ப்போம். இந்த வசனத்தை ஓதும் பார்ப்போம். இதுவரைக்கும் நான் படிச்ச விஷயங்கள் பிள வரப்படாதான். وأما السائل فلا تنحر. பிழையே. ச எத்தனை சீன் எத்தனை செகண்ட் நிட்டணும்? ச என்ற அந்த சீனை وعم எத்தனை செகண்ட் நீட்ட வேண்டும்? கேள்விக்கு பதில். அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லாட்டி 3 செகண்ட். வெரி குட். யார் சொல்லி தந்த? ஏன் 2 அல்லது 3 செகண்ட்?
ஏன்னா அதுக்கு மத்தியின் அடையாளம் மிக்குது. மத்திய அடையாளம் வந்து 2-3 செகண்ட் நீட்டுற அப்படியா? அது கொஞ்சம் கூட நீட்டணும். அதான் இது கொஞ்சம் கூட கொஞ்சம் அப்படிலாம் சொல்ல இல்லை, கொஞ்சம் கூடண்டா ஒரு நாள் ஃபுல்லா நீட்டலாம் அப்படியா? அது கூட தானே. அப்படின்னா ஒரு ஒரு செகண்டை விட கூட நீட்டணும். அப்படின்னா 2 செகண்ட் 3 செகண்ட் நீட்டணும். எனக்கு தெரியும் அது எப்படி, ஒரு செகண்ட் விட கூட அப்புறம் 2 செகண்ட் அப்படியா? சொல்லுங்க எப்படின்னு சொல்லி. நான் சொல்லி தந்தேனே பாத்தீங்களா, நான் சொன்ன படிச்ச விஷயம் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். இப்ப நான் டோர் ஓபன் பண்ணிட்டோம், நீங்க ஆன்சர் பண்ணலையா டோர் திருப்பி லொக் ஆயிடும். லொக் ஆயினா திருப்பி நாங்க டோருக்கு கீயை தேடணும், போயிட்டு யூடியூப்ல போயிட்டு கீயை தேடி அதுக்கான என்ன வரும் எப்படி வரும் ஏன் லொக் ஆயிடுச்சுன்னு சொல்லி கீ திருப்பி வெட்டி எடுத்து திருப்பி வந்து திருப்பி டோர் திறப்போம். நல்ல லொக் திறக்க ஆப்பிடும். வசனத்துல ஆஹ் இறுதியில வர எழுத்து வந்து மத்து செய்யப்படுறது. ஆஹா, இப்ப இது வசனத்துல இறுதியில மத்து செய்யப்படி அப்படியா? ஓ வசனத்துல கடைசி இதே அப்படியா? வெரி குட். சென்டர்ல வரல, கடைசியில வந்தீங்க அப்படியா? இந்த அந்த எல்லாம் மாறிட்டு அப்படியா? ஓ என்ன ஓ பெலே ஒமசா இல்லைங்கிறது ஒரு வேர்சஸ் ஒரு சென்டென்ஸ் சென்டரா எண்டிங்கா? சென்டரும் எண்டிங்கும் பிகினிங். கடைசி. எது கடைசி? இதான் கடைசி, இது எண்டிங். ஓ அது சரி, அது அப்ப சாயிலுக்கு வந்து இது எண்டிங்கா? அல்லாடா ஹாவல். அப்ப புதுசா இப்ப இல்ல கிளாஸ் எடுக்க வார எது எண்டிங் எது பிகினிங் எது சென்டர் இதை சொல்லி தரோம் இப்ப அப்படியா? இல்ல அந்த ரா கிட்ட தான் இந்த ரா மத்து செய்யப்படுறா போய் நீட்டி உதணும். நான் கேட்ட கேள்வி ராவி இல்லையே. நீங்க கேட்டதை விட கூட பதில் சொன்னீங்க. கேட்கப்பட்ட கேள்வியை விட அடுத்து எல்லா விட சொன்னாலும் விட சரியா? இல்ல இதுதானே இப்ப இப்ப நான் நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா, நான் நைட் அங்க போனேன் கடைக்கு போனேன் இப்படி சொல்லி கொடுத்தேன் இன்ன வாங்கினேன் இங்க வந்தேன் இப்படி வந்தேன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் சரி சரியா? இல்ல ஐத்தானே இப்பதான் நடந்தீங்க. இப்ப நான் கேட்டேன் சாயில வந்திக்கிற மத்திய அடையாளம் எத்தனை செகண்ட் ஆட்டணும் நீங்க சொன்னீங்க. வசனத்துல கடைசியில அங்கனைக்கு வந்துச்சுண்டா நாங்க 2 செகண்ட் கூட நீட்டி ஓதணும், நீங்க புதிய விஷயம் மட்டும் சொன்னீங்க. கேட்ட கேள்வி கூட வரணும். அதுதான் உங்களோட ஓதல்ல முக்கியம். மறந்துட்டா? அப்படி அப்படி ஒன்று படிச்சு ஞாபகம் வைக்கிறா? அப்படின்னா நீங்க கேக்குற அப்படின்னா நீங்க கேக்குறதுக்கு வந்து ஏன் அது 2 3 செகண்ட் நீட்டணும்டா? 2-3 செகண்ட் நீட்டு ஆன்சர் பெல. சா இல என்ற சீன்ல வந்திக்கிற அடையாளம் என்ன அடையாளம்? மத்தியின் அடையாளம். மத்தின் அடையாளம். வெரி குட் ஆன்சர் சரி. நான் சரிண்டா சரின்னு சொல்லுவேன், பிள்ளண்டா பிள்ளண்டா சொல்லுவேனா? அந்த மத்திர அடையாளம் வந்துச்சுண்டா நீட்ட வேண்டிய அளவு செகண்ட்ஸ்ல எத்தனை அளவு? கேள்வி மிக கிளியர். கேள்வி மிக கிளியர். கொஞ்சம் கேள்வி மறு சொல்றீங்க, இடையில கொஞ்சம் இதாச்சு ப்ராப்ளம் உண்டாச்சு. மத்தினுடைய எனக்கு அடையாளம் ஒழுங்கா கேட்கல, வந்திக்குது ஸ்டக் ஆயிடுச்சு. சீனுக்கு மேல, அப்படிதானே ஓ கேக்குதா? அந்த சீனுக்கு மேல வந்திக்கிற ஓ மத்தின் அடையாளம் நீட்டப்பட வேண்டிய அளவு எவ்வளவு? ஹவு many செகண்ட்ஸ் ஓ ஹவு 2 3 செகண்ட். ஆன்சர் பெல பேத்திட்டு நீங்க ஆன்சரை திருப்பி தேடணும். நான் சொல்லி தர மாட்டேன். நீங்க 2 அல்லது 3 செகண்ட்ங்கிற ஆன்சர் பெல. அந்த ஆன்சர் 2 இல்லாட்டி 3 செகண்ட் தானே? அதான் ஆன்சர் பெலன்னு சொல்றேன். நான் அப்ப நான் பெலன்னு சொல்லப்படாதே, சரின்னு சொல்லிக்கணும். நீங்க மத்திர அடையாளம்னு சொன்னீங்க, நான் சரி என்று சொன்னேன், நான் பெல சொல்லல. இப்ப நீங்க இன்னொரு ஆன்சர் சொன்னீங்க, நான் பெலன்னு சொன்னேன். அப்ப அர்த்தம் மீனிங் என்ன இது? ஆன்சர் சரி அப்படியா? நான் சொல்றதுலாம் இல்ல. ஆஹ் 2 அல்லது 3 நான் செகண்ட் சொல்றது நீட்ட இல்ல. வேண்டிய கவுண்டிங் இன்னும் ஒரு தலைப்பு கீழால டாபிக்ல நாங்க படிச்ச விஷயம். விளங்குத சொல்றது 2 அல்லது 3 செகண்ட் என்ற அந்த ஆன்சர் நாங்க இன்னும் ஒரு தலைப்பு கீழால படிச்ச விஷயத்துல அந்த அந்த நிட்டுறது இங்க அப்படி அல்ல.
இது மேல உங்களுக்கு கஷ்டப்படுத்தப்படாது. நீ 2 வேலை செய்யணும், கட்டாயம் அதை தேடணும். இந்த 2 வசனமும் பிழை இல்லாம ரெடி ஆகிட்டு வரணும். இது நான் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன், உங்களோட பிக்சர்ல வராது. ரெக்கார்டிங் கேட்டு தான் இது ரெடி ஆகணும். போன கிளாஸ் ரெக்கார்டிங் சரி, மதுர அடையாளத்துல மத்து அல்லது ராகம் என்ற தலைப்பு கீழே உள்ள நீங்க தலைப்பை போய் படிச்சீங்கன்றால் இந்த மத்தியினுடைய அடையாளம் தொடர்பான விஷயத்தை படிச்சு கொள்வீங்க. மிக சிம்பிளான விஷயம். அது இப்ப அந்த 2 வருஷம் ரெடி ஆயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி சரி.